ஹாய்மா, நான் வந்து காஞ்சிபுரம் இட்லியை தாளிக்க சொல்லித்தரேன்னு சொன்னேன்ல, அதை பாருங்கள். நெய், பாதி நெய், ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணலாம் நம்ம. புரியுதுங்களா? தாளிக்கிறதுக்கு அதுதான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி நெய் இல்லைன்னா டால்டா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயை வச்சுக்கிங்க, நோ ப்ராப்ளம். அதில் கடுகு போட்டுருங்க. இதை பாருங்கள், மசாலா ஐட்டம் பார்த்திங்களா? கருவேப்பிலை, சீரகம், அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு. இது வந்து சுக்கு கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிடணும் மிக்சியில் போட்டு. அதே மாதிரி மிளகு வந்து முழுசாக போடுவாங்கடா. ஆனால் நம்ம பசங்க வந்து அந்த மிளகு வந்து கடித்து துப்பிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், மிக்சிலேயே போட்டு பவுடர் ஆக்கிட்டேன். இப்போது இது பாருங்கள், சீரகம், பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே 1 by 1 அதில் போட்டு தாளிச்சிட்டு, இது பாருங்கள், தேங்காவை துருவி அந்த மாவில் போட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து தாளித்து அதில் கொட்டிட்டு, நம்ம எப்போவும் இட்லி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரவுண்டாக வைக்காமல் இந்த மாதிரி தட்டில் வந்து ஊற்றி அப்படியே பிளாட்டாக ஊற்றி வச்சோன்னா அந்த காஞ்சிபுரம் இட்லியை நம்ம கட் பண்ணி கேக்காக கட் பண்ணி சாப்பிடணும். நான் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி இதை பாருங்கம்மா, இந்த மாதிரி குக்கர் கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, குக்கரில் வைக்கிறதுக்கு. அந்த பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வச்சுட்டு 25 minutes விசில் வச்சு 1/2 hour 2 பிளேட்லேயும் ஊற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்ணும் காஞ்சிபுரம் இட்லி. ஓகேவா? இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் எப்பவும் சொல்லித்தர காரம் தான். தேங்காய், மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு காரம் பண்ண போகிறேன். இது பாருங்கள், அவ்வளோதான். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி குக்கர் கிண்ணம் இருக்குடா, அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹைட் கம்மியாக ஊற்றணும். புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து பஃப்பாக வரும். ஓகேவா? நிறைய ஊற்றக்கூடாது, அதில் பாதி ஊற்றினாலே இந்த மாதிரி வரும். அதை பார்த்தீங்களா, காரம் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு பிளேட்டில் கட் பண்ண பீஸ் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து 25 rupees 30 rupees பண்ணுவாங்க. இன்னும் 5 star ஹோட்டல்லலாம் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியாது. காஞ்சிபுரம் இட்லின்னா அவ்வளோ ஸ்பெஷல்டா. நீங்கள் இந்த வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.